நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நம்முடைய முயற்சி எப்படி என்பதை குறித்து ஒரு சின்ன கேட்டது நடந்தது. இதை சேர்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாட்டுடைய அரசன் ஒரு போட்டி வைத்திருந்தான். போட்டி மீன்ஸ் அவருடைய கோட்டையின் கதவு இரும்பு கதவு. அதை அவன் பலசாலி யார் என்பதை, பலசாலி மட்டுமல்ல, திறமசாலி மட்டுமல்ல, புத்திவான் யார் என்பதை தெரிந்து கொள்ள அவனுக்கு அடுத்த ஒரு போஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று, அடுத்த பதவி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு போட்டி வைத்தார். என்ன போட்டி என்றால், அந்த கதவை தன்னுடைய பலத்தால் அந்த கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னார். திறந்தால் முதலமைச்சர் பதவி உண்டு, திறக்காவிட்டால் உன்னுடைய தலை போய்விடும் என்று சொல்லிவிட்டார். எல்லார் ஊரில் அத்தனை பேரும் பயந்து ஒதுங்கிவிட்டார்கள். ஒரே ஒருவன் மட்டும், நான் போகிறேன், எப்படி இருந்தாலும் என்றைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் இறக்கத்தான் நேரிடும், பட் நான் போட்டியில் ஜெயித்தால் இந்த நாட்டின் முதல் மந்திரி என்று அவன் ஞானத்தோடு போகலாம் என்ற முடிவோடு எடுத்த முடிவை மாற்றாமல் எல்லாரும் திட்டினார்கள். குடும்பத்தார் திட்டினார்கள், சுற்றத்தார் நோ, நான் ஒரு முடிவு எடுத்துதான் என்று சொல்லி அவன் போனான். அவன் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த கேட்டுக்கிட்ட போனான். ரெண்டு கரத்தை வைத்து ஃபஸ்ட்டு தள்ளினான். 2 கரத்தை வைத்து லைட்டாக தள்ளும்போது அது கரத்தை திறந்து விட்டது. அப்போது தான் தெரிந்தது கதவு பூட்டப்படவே இல்லை என்று. ராஜா அதை பூட்ட வேண்டாம் என்று கட்டளையும் விட்டிருந்தார் தன்னுடைய முதன்மை அதிகாரிக்கு. பூட்டாத யார் புத்திசாலித்தனமாக முயற்சி செய்து வருகிறார் அவளுக்குத்தான் என்பதற்காகத்தான் இந்த திட்டம் என்று சொன்னார். அவன் தள்ளவுடன், அவன் கை வைத்தவுடன் அந்த கதவு திறந்து விட்டது. இப்படித்தான் நாமளும் பல பேர் முயற்சி செய்யாமலேயே வேண்டாம் அதில் போனால் மாட்டிக்குவோம், இதில் போனால் மாட்டிக்குவோம் என்று நாம் முயற்சி செய்யாமல் காலத்தை கடத்தி வருகிறோம். ஆனால் இதே போலத்தான் சிம்சோன் என்ற ஒருவன் இஸ்ரேல் ராஜ்யத்தில் இருந்தான். அவன் எதிரில் வந்த சிங்கத்தை, அங்கிருந்து செத்துப்போன கழுதையின் தாடை எடுத்து சிங்கத்தை கொன்றான் என்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது. சிங்கம் காட்டுக்கு ராஜா, யாரும் எதிர்க்க முடியாது. ஆனால் இவனோ பார்த்து விடலாம் என்று இறந்து போன கழுதையின் தாடை எடுத்து அதன் மேல் போரிட்டு அதனை கொன்றான் என்ற ஒரு சரித்திரம் இன்னும் இஸ்ரேல் ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி, முயற்சி திருவினையாக்கும். நீ முயன்று பாருங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?